எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, அதாவது கான்ஸ்டபுள் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியுமா, யாராவது ஆயிருக்காங்களா அப்படின்னு பல ஸ்டோரி படிச்சிருப்போம். இது அதை விட கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரி. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சாதாரண 2013 பேஜில் வந்து கான்ஸ்டபுளாக ஒரு வேலைக்கு செய்கிறாரு உதயகிருஷ்ணா ரெட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வேலைக்கு சேரும்போதே வந்து இப்படி பக்கத்தில் பேசுவோம்ல, வேலைக்கு செஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம், நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக போகிறேன், அதான் அப்புறம் இதாக பண்ண நம்மளோட கனவுல ஷேர் பண்ணுவோம். அப்படி ஷேர் பண்ணும்போது அது ஒன்று தொட்டு ஒன்று அப்படியே ஹையர் ஆஃபீஸர் காது வரைக்கும் போயிருக்கு. இவன் எங்கே ஆக போகிறான் அப்படிங்கிறது மனநிலைமை எல்லாத்துக்குமே இருந்தது. இப்போ வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் வச்சுருப்பாங்க. ட்ரைனிங்கில் பரேட் டைமிங், பீரியட் டைமிங் கணக்கு இருக்கும். அதுக்குள்ளே போகணும், அந்த பீரியடுக்கு அட்டன் பண்ணணும். இவர் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டாக வருவார் போல். அப்போது அங்கே உள்ள இன்ஸ்ட்ரக்டர், அதாவது நமக்கு வந்து வேலையை கற்றுத்தர்றவங்க, அது உங்கள் பேர் தான் இன்ஸ்ட்ரக்டர். அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ட்ரைனிங்லேயே ஒழுங்கான நேரத்துக்கு வர மாட்டேங்கிற, நீ எப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு கேலி பண்ணுற விதமாக ஒரு கலாச்சிட்டே இருப்பாங்க போல். இவர் வந்து மனசு கஷ்டப்பட்டு போய் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏற்று பேச முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒன்றும் சொல்ல முடியாது, அழுதுட்டு பேசாமல் இருப்பாராம். இவர் மேலே ஹையர் ஆஃபீஸருக்கு வந்து என்ன ஒரு பொறாமையா, இல்லை ஆயிரவானுங்கிற ஒரு பயமா, இல்லை ஆகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமான்னு தெரியல. இவரை வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் ரொம்ப கண்டிஷனாகவும் உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உற்று நோக்க ஆரம்பித்த உடனே வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஒருத்தவங்க வந்து நம்மளை உற்று நோக்கியிருந்தாங்கன்னா நம்ம பண்ணுற விஷயங்களை தப்பாக தெரியும், நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் தப்பாக தெரியும். அப்படி இருக்கும்போது அவருக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, படிக்க முடியல, மென்டலி ரொம்ப டார்ச்சராக இருக்குது, நம்மளோட கனவு அடைய முடியாது போல், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஒரு மன உளைச்சல். டக்குன்னு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போயிடலாங்கிற எண்ணம் வந்துருச்சு அவருக்கு. அவர் எதை பற்றி யோசிக்காமல் அவரோட கனவுக்காக டக்குன்னு பார்த்துருந்த வேலையை ரிசைன் பண்ணுறது துணிகிறார், முடிவு பண்ணிட்டார் வேலையை ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படிங்கும்போது அவருக்கு இன்னொரு ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா, அவரை ட்ரைனிங்லேருந்து ரெலிகேட் பண்ணுறாங்க. ரெலிகேட் அப்படின்னா, நீ வந்து குவாலிஃபைடு ட்ரைனிங்க்கு இல்லை, நீ இன்னொரு வருஷம் ட்ரைனிங் பண்ண அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு பேர் தான் ரெலிகேட். ட்ரைனிங்கில் குவாலிஃபைட்லேன்னு சொல்லி அவரை ட்ரைனிங்கில் இருந்து பண்ணிவிடாமல் லாக் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய, அவர் எடுத்த முடிவுக்கும் இதுக்கும் கடவுள் ஒரு முடிச்சு போட்டிருக்காரு. அவர் இந்த மாதிரி நியூஸ் கேட்டவுடனே அவரே விஆர்எஸ் கொடுத்துட்டு நான் வெளியே போகிறேன்னு வெளியே போயிட்டார். கரெக்டாக 2024 பேஜ், ஒரு 4லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே கரெக்டாக 5லேருந்து 6 முறை அட்டன் பண்ணியிருக்காரு. யூபிஎஸ்சி அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த 5 முறையும் தோல்வி கண்டினியூவாக. அடுத்த முறை அவர் நினச்ச ஐபிஎஸ் பதவி அவர் கையில் கிடைக்கிது. நமக்கு இதில் ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, என்ன தெரியுமா, யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடாது. கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது இருக்கிறதுல ரொம்ப ஒரு வாழ்க்கையில் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி வெளியே வந்தால் தான் வாழ்க்கையை தான் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வேலையை விட்டு வெளில போய்ட்டால் கஷ்டப்படுவோமேங்கிற எண்ணம் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலை இருக்குது, எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எல்லாமே இருக்குதுன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரியளுக்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்பைரான ஸ்டோரி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.